ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம். எந்த அரிசியிலனா சீரக சம்பா அரிசி பாருங்கள். நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். இது ஊறட்டும், மசாலா எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குரியும். இங்கே பாருங்கள், இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நம்ம இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். குக்கர் நல்லா சூடு ஏறட்டும். நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் எண்ணெய் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ஜிஆர்பி நெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரெண்டு லவங்கம், ஒரு பூவு, 2 பட்டை, ஏலக்காய் 2 பிரிஞ்சால் இலை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒரு வெங்காயம் பெரிய சைஸு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிவிடும் வெங்காயம். பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணணும். அப்போ தான் நல்லா பிரியாணிக்கு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக தெரியும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்க நெய் போட்டுருந்தோம். உப்பு போட்டு சீக்கிரமாக வதங்கிடும். இது வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம உப்பு சேர்த்துருந்தோம், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கணும் வெங்காயம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன்னு. பாருங்கள், புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். மிளகாய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு.
2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா பேஸ்ட் ஆகிட்டும். பாருங்கள், மஷ்ரூமை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பசங்க இவ்வளோ நேரம் பால் விளையாடிட்டு இருந்தாங்க, அதனால தான் கொஞ்சம் சத்தம். இப்போ தான் சைலண்ட்டாக வந்து என்கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த டம்ளரில் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா கொதிக்கட்டும். இதில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து நான் இப்போ கொஞ்சம் நேரம் வைக்கிறேன். அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சிருந்தா அப்புறமா அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஹையில் வைக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சீரக சம்பா அரிசி நல்லா ஊறி இருக்கு. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணி சுண்டுற அளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மூடி வச்சிடலாம் 6 நிமிஷம். இதில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. மஷ்ரூம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மஷ்ரூம் பிடிக்காதவங்க அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. மஷ்ரூமை சைடில் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சீரக சம்பாவில் சுவையாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 6 நிமிஷம் சிம்மில் மூடி வச்சா இந்த சாதம் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. இது வந்து சிம்மில் வந்து ஒரு 6 நிமிஷம் இருக்கட்டும். சீரக சம்பா அரிசி மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணலாம். 6 நிமிஷம் ஆயிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சீரக சம்பாவில். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோ தள்ளாமல் பாருங்கள் முழுசாக வீடியோவை. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.